மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் ஸ்டாலினோட ஃபோனில் பேசியிருக்கிறாரு. அப்போ கரூர் சம்பவம் குறித்து ரொம்ப டீட்டெயில் கேட்டிருக்கிறாரு அமித்ஷா. முதல்வரும் கரூரில் என்ன நடந்துச்சு, எப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. அதே கையோட அமித்ஷா நடிகர் விஜயிடமும் பேச முயற்சி செய்திருக்கிறார். இதை இன்னைக்கு பட்னப்பாக்கத்தில் நடந்த டிஸ்கஷனில் விஜய் விளக்கமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அமித்ஷா என்கிட்ட பேச முயற்சி பண்ணினாரு அப்படிங்கிற விஷயத்தை உடனே நாமும் விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் பேசினோம். அப்போ கிடைத்த தகவல்கள், பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சைடில் இருந்து தான் முதல்ல கூப்பிட்டாங்களாம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசணும்னு நினைக்கிறாரு, கரூரில் என்னதான் நடந்துச்சுன்னு அவர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக பேசிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு விஜய் ரொம்ப யோசனையாகவே இருந்தாராம், தயக்கம் காட்டினாராம். அப்புறம் திரும்ப BL சந்தோஷ் தரப்புல இருந்து முயற்சி செஞ்சாங்களாம். ஆனாலும் நான் அமித்ஷா கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டாராம் தளபதி. ராகுல் காந்தியும் தளபதி கிட்ட பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தி கிட்ட நமக்கு நல்ல நட்பு இருக்கிறதுனால கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப விளக்கமாகவே சொல்லிட்டேன் என்று ஆலோசனையில் ஈடுபட்டவர்களிடம் ஷேர் பண்ணியிருக்கிறார் தளபதி விஜய். ஆக ராகுல் காந்திக்கும் தளபதி விஜய்க்கும் இடையில தகவல் ஷேர் பண்ணப்பட்டிருக்கிறது. தெளிவாகவே எல்லா விஷயங்களையும் ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்கிறாரு விஜய். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட ராகுல் காந்தி கடைசியாக கேட்ட கேள்விதான் புதிராக இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறார். அது என்ன புதிர் அப்படின்னா, கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் முழுமையாக சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி கேட்க விஜய் அதற்கு எங்கே கிளம்புனது, எங்கே போனது, அங்கே நடந்த சம்பவங்களை இன்ச் பை இன்ச்சாக சொல்லியிருக்கிறாரு. கரூர் சம்பவத்தை முழுமையாக கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி கடைசியாக கேட்ட கேள்வி விஜயிடம், உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா, இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் வேற ஏதாவது நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ரொம்ப அழுத்தமாகவே கேட்டாராம்.